தேசிய விருதுகளை வென்ற தமிழ் திரையுலக கலைஞர்களுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தேசிய விருதுகளை வென்ற தமிழ் திரையுலக கலைஞர்களுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். 10 தேசிய திரைப்பட விருதுகளை தமிழ் திரையுலகம் வென்றுள்ளது பெருமை அளிக்கிறது என முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். பத்து தேசிய விருதுகளை தமிழ் திரையுலக கலைஞர்கள் வென்றிருக்கிறார்கள். அதற்கு தனது வாழ்த்தினை முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. லிபிகா, முதலமைச்சர் விஜய் தன்னுடைய வாழ்த்தில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறார்? மோனிஷா, தேசிய திரைப்பட விருதுகளை வென்றுள்ள தமிழ் திரையுலக கலைஞர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பல்வேறு பிரிவுகளில் 10 தேசிய திரைப்பட விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ள தமிழ் திரையுலக கலைஞர்களுக்கு தனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தற்போது தெரிவித்திருக்கின்றார். 2024ஆம் ஆண்டில் வெளிவந்த திரைப்படங்களுக்கான 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அப்படிங்கிறது நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது. இதில் தமிழ் திரையுலகை பொறுத்தவரை நடிகர் தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படத்திற்கு சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருதும், கேப்டன் மில்லர் திரைப்படத்திற்கு தேசிய சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் விழுமியங்களை ஊக்குவிக்கும் சிறந்த திரைப்படத்திற்கான விருது மற்றும் அப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய தனுஷுக்கு சிறப்பு பிரிவில் சிறந்த நடிகருக்கான விருதும் வழங்கப்பட்டிருந்தது. அதே போன்று அமரன் திரைப்படத்திற்காக ராஜ்குமார் பெரியசாமிக்கும், சிறந்த இயக்குநருக்காக ராஜ்குமார் பெரியசாமிக்கும், அதே போன்று கலைவாணன் மற்றும் சிறந்த படத்தொகுப்புக்கான விருது ஜி.வி. பிரகாஷ் மற்றும் அதே போன்று சிறந்த பின்னணி இசைக்கான விருது ஜி.வி. பிரகாஷ் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் மகாராஜா திரைப்படத்திற்காக அனல் அரசு அவருக்கு சிறந்த சண்டை பயிற்சிக்கான விருதும், அப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய செல்வி ராஜனா ரமிதாஸ் அவருக்கு சிறந்த துணை நடிகை விருதும் வழங்கப்பட்டிருந்தது. அதே போன்று மெய்யழகன் திரைப்படத்திற்காக சுரேன்ஜி அவருக்கு சிறப்பு பிரிவில் சிறந்த ஒளிக்கலவைக்கான விருதும் வழங்கப்பட்டிருந்தது. அதே போன்று ப்ரூம் குறும்படத்திற்காக ஹரிகர சுதன் அவருக்கு சிறந்த ஒளி வடிவமைப்புக்கான விருதும் வழங்கப்பட்டிருந்தது நேற்றைய தினம். இவர்களுக்கு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 10 தேசிய திரைப்பட விருதுகளை தமிழ் திரையுலகம் வென்றுள்ளதை பெருமைக்குரியதாக குறிப்பிட்டு தற்போது தன்னுடைய எக்ஸலத்திலும் அதே போன்று வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் வருங்காலங்களில் தமிழ் திரையுலகம் மேலும் பல விருதுகளை பெற்றிடவும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். மோனிஷா, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.